சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் 9 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி அவர்கள். இவர் தொடர்புடைய வீடுகள் மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்கள் என 7க்கும் மேற்பட்ட இடங்களை இன்று காலை 7 மணி முதலே சோதனைகள் நடைபெற்று வருகிறது. சென்னையில பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ரோஜா இல்லம் என்ற ஒரு அரசு பங்களாவிலும் காலை முதலே சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5 அதிகாரிகள் வந்துட்டு இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பா கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அவரது அறை மற்றும் அவரது அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. அதே போல முதல் தளத்துல 3 அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. அந்த அறைகளுடைய சாவிகள் இல்லாத நிலையில மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு சாவி தயாரிப்பு நபரை அழைத்து வந்து மாற்று சாவிகளை தயாரித்து இந்த அறையை திறந்தும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல அவரது அறை பூட்டப்பட்டது. அந்த அறைக்கும் அவரது உதவியாளரிடம் இந்த சாவிகள் திறக்கப்பட்டு அந்த அறை முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டது. சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் தற்போது 9 மணி நேரம் சோதனை நடைபெற்ற நிலையில அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பிரிண்டரும் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பிரிண்டரானது அவரது வீடு மற்றும் மேல இருக்க அறைகள் போன்றவற்றெல்லாம் என்னென்ன சோதனைகள் மேற்கொண்டார்கள், என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, எவற்றையெல்லாம் அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்து செல்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள், பணியாளர்களோ ஊழியர்களோ அங்கே இருந்தால் அவர்களோட உறவினர்கள் இருந்தால் அவரிடம் அந்த பிரிண்டரை எடுத்து அவர்களிடம் கையொப்பமிட்டு அவர்களிடமும் கையொப்பம் பெற்று அதை வழங்குவது வழக்கமான ஒன்று. அதற்காக இந்த பிரிண்டரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த வழக்கின் விவரம் பார்த்தீங்கன்னாக்கா, அவரு கடந்த 2006 ஆண்டு காலத்தில் அமைச்சராக இருந்த போது சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று அஞ்சலிபுரத்தில் பதிவு செய்யப்பட்டு அதனை அடிப்படையாக வைத்து இந்த அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. இன்று மாலையோடு இந்த சோதனை நிறைவடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.